உட்கார பரவாயில்ல, என்ன கேளுங்க. கொஞ்சம் அலைபேசி அமைதிப்படுத்துங்க. ஆளுநர் சட்டசபையில் இருந்து வெளியேறியது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். ஆமா, அது இதுவரை இல்லைல்ல, அப்ப மரபு மீறினது தானே. அது ஒரு அநாகரிகமான அணுகுமுறை. அது காரணங்கள் தான் ரொம்ப தப்பா இருக்குது. வேற ஒரு பெரிய காரணம் இல்லையே, எதுக்கு சபையை விட்டு வெளியில போனது? நான் என்னை பொறுத்தவரை நீங்க சட்டசபையை விட்டு வெளியில போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம். நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சதை. எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்கள் அதிகாரம், மக்கள் ஆட்சி. அது இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளவு முதன்மைத்துவம் இருக்குதுன்னா இது ஜனநாயகம் மக்களாட்சின்னு பேசுறது ஒரு வெற்று வார்த்தையா இல்லையா? முதல்ல அதுவே தப்பு. அலைபேசி ஒன்று அமைதிப்படுத்துங்க. இல்லை, என்ன காரணம் சொல்றாரு? என்ன காரணம் சொல்றாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வெளியேறணும்? காரணம் என்ன சொல்றாரு? சரி, இப்ப நாங்க இது யார் நாடு? முதல்ல இப்ப என்ன இது ஏன் நாடு? இந்த நாடு திரும்ப திரும்ப கேள்வி, இது இருந்ததா உருவாக்கப்பட்டதா? அப்படி பார்த்தா மொத்தமாவே இது ஏன் நாடு? நான் சொன்னா கூட இந்த இனத்தின் மகன் பெருமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.